கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்பாக நிறைய பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. அதில் பிரதானமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்படி அரசியல் கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருந்துச்சு. மொத்தம் 7 பொதுநல வழக்குகள் போட்டிருந்தாங்க. எங்கே அப்படின்னா, மதுரை கிளை நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, 7 பேர் பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் பிரதானமாக நெறிமுறைகளை வழிவகுக்கிறதுக்கான விஷயங்களை கேட்டிருந்ததுனால நீதிபதிகள் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதில் அரசாங்கத்துக்கும் சரி, தாவேக கட்சிக்கும் சரி, 2 பேரிடமே சரமாரியாக நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அரசாங்கத்து நீதிபதிகள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாநில நெடுஞ்சாலையில் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்படி அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அனுமதி கொடுத்ததுக்கான கடிதம் எங்கே? அங்கே கூடுற மக்களுக்கு குடிநீர், உணவு இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. இதுக்கு அரசாங்க தரப்புலேருந்து என்ன பதில் வந்தது அப்படின்னா, எந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தினாங்க. தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டம் நடத்தலை. எந்த இடத்துல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கியிருந்தோம் அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத அரசு சார்பாக வழக்கறிஞர் பதில் சொல்லியிருந்தார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. அதில் மனுதாரர் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத வகையில் இதை ஏன் மாற்றணும், முதற்கட்ட விசாரணையே சிறப்பான வகையில் தான் இருக்குது, அதனால் இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நெரிசலில் உயிர் விட்டவங்களுக்கு இன்னும் இழப்பீட்டு தொகை அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு போடப்பட்டது. அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க இது சம்மந்தமாக வழக்கு போட்டால் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி இந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணியிருந்தாரு. ஒரே நாளில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுநல வழக்கு மனு போட்டிருந்தாங்க. அதுக்குமே நீதிபதி அந்த வழக்கையுமே தள்ளுபடி பண்ணிட்டாரு. தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதிட்டார் அப்படின்னா, விஜய் பல மணி நேரங்கள் தாமதம் வந்தது தான் இந்த விபத்துக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இதுக்கு தாவேக கட்சி வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போதுமான பாதுகாப்பு இல்லை, அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தா மட்டும் என்ன, கூட்ட நெரிசலில் சாகிறவங்கள போலீஸ் பாதுகாப்பு என்ன தான் போட்டிருந்தாலும் போலீஸும் சேர்ந்து தான் கூட்ட நெரிசலில் மாற்ற மாதிரி இருக்கும். பாதுகாப்பு கொடுக்குறதுங்கிறது வேறு, கட்டுக்கடங்காமல் கூட்டம் வர்றதுங்கிறது வேறு. விஜய் ஷூட்டிங்க்கெலாம் ரொம்ப கரெக்டாக போயிடுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஷூட்டிங்க்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக போகிறவர், அவங்க ரசிகர்கள் தானே இருக்கட்டும், எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட அவர் இருந்ததுக்கான ஒரு லெசனாக கூட இருந்திருக்கலாம். ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது. இனிமேலாவது விஜய் டைமுக்கு போயிடணும். தாவேக கட்சியினர் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அரசாங்கம் போதுமான இடத்த தான், அவங்க கேட்ட இடத்த தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருந்தாலும் அதிகள் இந்த விஷயத்தை எப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதை அப்படியே நான் படிச்சிடறேன் பாருங்கள். தமிழக அரசு பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான நிலையான விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் உருவாக்கும் வரை சாலைகளில் அரசியல் கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி உட்பட எந்த கட்சிக்கும் கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு என உரிய இடங்களை தேர்வு செய்து அங்கு மட்டுமே அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும். இதில் ஆளுங்கட்சியும் சேர்த்துடுறார். ஆளுங்கட்சியாக இருந்தால் மட்டும் இஷ்டத்துக்கு நடந்துக்கக்கூடாது. பொதுவாகவே அரசியல் கட்சிக்குன்னு பொதுவாகவே ஒரு வழியை சொல்கிறாரு. தமிழகத்தில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்பில் கூட்டங்களை நடத்த அனுமதிக்கக்கூடாது. பிற இடங்களில் அனுமதி வழங்கும் போது ஆம்புலன்ஸ் வசதி, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து தேவையான வசதிகளையும் செய்துள்ளார்களா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். இது எல்லாம் செஞ்சுருக்காங்களா? அதாவது பேசிக்காக கூட்டம் நடத்துது அப்படின்னா அந்த இடத்துக்கு தண்ணி, டாய்லெட்டு, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இதை செஞ்சுருக்காங்களான்னு அரசாங்கம் கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்கிறாங்க. இதை செய்ய வேண்டியது யாரோட கடமைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் செய்யணும். அதாவது பேசிக்காக தண்ணி, டாய்லெட்டு, ஆம்புலன்ஸ் 3மே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க தான் பண்ணணுங்கிறத நீதிபதி அவர்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. தாவேக கட்சியினர் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜுக்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் அதை எப்படி டிசைட் பண்ணீங்க? காலாண்டு விடுமுறையும் போயிட்டுருக்கு, வார விடுமுறை, அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே அது ஈவினிங் டைம் அவர் வராரு அப்படிங்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. மறுநாள் லீவுங்கிறதுனால டைம் ஓகே, நம்ம கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்ம நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மைண்ட் செட்டில் ஒர்க்கிங் பீப்புளுமே வந்திருப்பாங்க. அதுக்கு தான் நீதிபதிகள் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. காலாண்டு லீவும் இருக்குது, வீக்கெண்ட் லீவுமே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி 10,000 பேர் வருவாங்கங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக கட்சிக்கிட்ட கேட்டிருந்தாங்க. தாவேக கட்சி வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் பணம் கொடுத்து அழைச்சிட்டு வரல மக்களை, அதே மாதிரி எந்த வண்டியும் ஏற்பாடு பண்ணலை,
கட்சி சார்ந்த மக்கள் வந்திருந்தாங்க. அதை சேர்ந்து பொதுமக்களும் வந்து விஜய் பார்க்கறதுக்காக கூட்டிட்டாங்க. நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களை வேணால் நாங்கள் வந்து தடுத்து நிப்பாட்டிடுவோம், பொதுமக்களை வந்து தடுத்து நிப்பாட்ட வேண்டியது போலீஸோட கடமை அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அடுத்தது தாவேக கட்சியினருக்கு ஜட்ஜி நீதிபதி அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்கங்கிறத நான் அடுத்து இப்போ சொல்கிறேன். கூட்டத்துக்கு வர்ற பொதுமக்களுக்கு தண்ணீரும் டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களங்கிறத செக் அவுட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டியை வந்து ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணி வச்ச விஜய் பரப்புரைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு இல்லைங்களா, ஒரு பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு, கேரவன் மாதிரி, அதை ஏன் இன்னும் வந்து பறிமுதல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி அந்த வண்டி மேலே ஏன் வந்து கேஸ் பதியல, அதாவது இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட அந்த கிளிப் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். விஜயோட கேரவன் பஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஓவர்டேக் பண்ணுவாங்க, சைடில் வந்து வண்டியில் வந்து வீல்லே வந்து மாட்டிடுறாங்க. அந்த வீடியோவுக்காக தான் இது சொல்லியிருப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஹிட் அண்ட் ரன் வழக்கு, அதாவது இடிச்சிட்டதுக்கப்புறம் போயிட்டே தான் இருக்காங்க, வண்டியை நிப்பாட்டவே இல்லை. அப்போ ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதியப்படவில்லை? கரூர் துயரம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மனிதனால் ஏற்பட்ட பேரழிவு அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. விபத்து தொடர்பான வீடியோக்களை பார்த்து வேதனை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து சொல்கிறாரு. எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் வந்து அமைதியாக இருக்காது. இடத்தில் குழந்தைகள், பெண்கள் என பலர் இறந்து கிடந்த போதும் தாவக நிர்வாகிகள் தப்பி ஓடிவிட்டனர். ஸ்பாட்டுக்கு வரவே இல்லைல்ல. விஜயுமே வந்து சென்னை போயிட்டாரு, கட்சி சார்ந்த நபர்களுமே வந்து கூட யாருமே இல்லை. விஜயால் வர முடியாட்டினாலும் கட்சி சார்ந்த மற்றவங்களை வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து இது தவறான விஷயம் தான். அதை தான் வந்து நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கட்சி இது? சம்பவம் நடந்தவுடன் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள், தலைவர் என அனைவரும் தொண்டர்களை தங்களை பின்தொடர்புகளையும் கைவிட்டு சென்றனர். அக்கட்சி தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு நம்பி வந்திருக்காங்க, விஜய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ நம்பி வந்தவங்கள கை விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான கட்சி? விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து சாடியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் கண்டிக்கிறது. இது வந்து ஒரு நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறத தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. சம்பவத்திற்கு வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது. அதாவது அவர் வந்து 3 நாள் கழிச்சு தான் வருத்தத்தை வந்து தெரிவித்தார். அதில் வந்து பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் சொல்லலை. எல்லாருமே சொல்கிறது தான், எனக்குமே அதுதான் தோணுச்சு. ஏதோ ஒரு சினிமா டைலாக் அவர் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. முதலமைச்சருக்கு வந்து சவால் விட்டாங்க. அப்படி அவர் பேசுகிறத விட 41 பேர் வந்து என்னை நம்பி வந்தவங்க இறந்துட்டாங்க, நிறைய பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. அவங்களெல்லாம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து தியாகிகளாக வந்து நாங்கள் நினச்சி வழிபடுவோம். ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், கூட நிற்போம் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே சொல்லங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவு. ஸோ அதை தான் வந்து அவரும் ஒரு காரணம் தான் வந்ததுனால, அவர் ஒரு காரணங்கிறதே அவர் விஜய் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. அதை தான் வந்து நீதிபதிகள் வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காங்க. மாதவர்ஜுனா வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க, அதையுமே நீங்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கோம். நேபாளத்தில் நடந்த கலவரம் மாதிரி இங்கேயும் வரணும். நேபாளத்தில் நடந்தது ஊழல் ஆட்சி, மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, வேலையில்லா திண்டாட்டம். அதனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து புரட்சி பண்ணாங்க. நம்ம வந்து தமிழகம் இந்திய லெவலில் ஒரு முன்னோடி மாநிலம். இது டிஎம்கே ஆட்சியும் சரி, ஏடிஎம்கே 2 பேருமே ஆட்சி பண்ணதில் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இத்தனை ஏன், நான் வந்து புனேயில் மகாராஷ்டிராவில் இருந்தேன். நம்மளாம் ரேஷன் வந்து எப்படி வாங்குகிறோம், அங்கே வந்து ரேஷன் கடைலாம் ஒரு மளிகை கடையில் இருக்கும். இங்கே கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டிஸ்லாம் வந்து மற்ற மாநிலங்களில் கிடையவே கிடையாது. நான் வந்து வேறு மாநிலத்தில் 10 இயர்ஸ் இருந்திருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம மாநிலம் வந்து குறைகள் நிறைந்த ஆட்சி தான். ஆனால் நம்ம மாநிலம் வந்து மற்ற மாநிலங்களை விட பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து நம்மளோட அரசியல் தலைவர்கள் வந்து கொண்டு வந்த சில நல்ல திட்டங்கள் தான் வந்து அதுக்கு காரணம். அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படி நடந்துகிட்ருக்கிற ஆட்சியில் இப்படி ஒரு பேச்சு தேவையில்லை. ட்விட்டரை டெலீட் பண்ணாலும் அது சம்மந்தமாக கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். இவர்கள் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? ஏன் இவர் மீது காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இறையாண்மைக்கு எதிராக வந்து, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை போடவே கூடாது. அதனால தான் வந்து நீதிபதிகள் வந்து சொல்கிறாங்க, ஏன் இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்கலை? இந்த பதிவின் பின்னணி என்ன என்பதை ஆராய்ந்து வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காட்டமாக தெரிவித்தனர். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹைலைட்டே. ஏன் இன்னும் அவங்களாம் நாங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? யாராக இருந்தாலும் சரி, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது தான். அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீதிபதிகளோட உத்தரவின்படி
அடுத்தது வர்ற எந்த அரசியல் கட்சி கூட்டங்களும் கட்சிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தான் வந்து நடக்கும். அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் வகுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எந்த கட்சி கூட்டமும் நடக்குங்கிறத நம்ம வந்து பொதுமக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே வந்து குடிநீர் வசதியோ டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நீங்கள் யாரும் அசம்பிள் ஆகாதீங்க. அதை வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறது ஒருங்கிணைப்பாளர்களோட வேலை அப்படிங்கிறதையும், அதை மேற்பார்வையிடுறது காவல்துறையோட வேலை, அதாவது அரசாங்கத்தோட வேலை அப்படிங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணலையா, கூட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் நீதிபதிகளோட கருத்தாக இருக்குது. ஸோ நீதியரசர்கள் வந்து சிறப்பான கேள்விகளை தான் வந்து கேட்டிருக்காங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.